ஸோ கைஸ் we here for இதயம் முரளி ட்ரெய்லர் பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ வந்து நான் மலேசியா வந்துட்டேங்க, எங்கள் அண்ணியோட எங்கேஜ்மெண்ட். ஸோ அதுக்காக வந்திருக்கேன். அதனால தான் இந்த செட்டப், டிஃப்ரெண்ட் செட்டப்பு, இம்ப்ராம்ப்டு செட்டப்பில் பண்ணிகிட்டு இருக்கேன். திடீர்னு விட்டாங்க. ஸோ வாங்க பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ. ஸோ வெல்கம் பேக் டு வீடியோஸ். நாங்கள் போனோம் இதே மாதிரி ட்ரெய்லர் பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ கரண்ட்லி நான் ஒரு இது வந்து ஒரு ராம்காம் செட் இன் ஃபாரின், ஒரு சர்டன் போர்ஷன் செட் இன் ஃபாரின் அப்படின்றப்ப நியூயார்க், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அப்படின்றப்ப நான் ஒரு கரண்ட்லி ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ராம்காம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சோனில் இருக்கிறப்ப திஸ் ஆக்சுவலி வெரி ஆமாம், இந்த மாதிரி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆக்சுவலாக வருது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு பர்சனலி. அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ வே ஆஃப் ராம்காம்ஸ் ஃபுல்லி த வேவ் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் ஆக்ஷன் இருந்துச்சுல. ஸோ அந்த மாதிரி நிறைய ராம்காம்ஸ் இப்போ வருது. அது ஆக்சுவலி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஜாலியான படங்களை போய் பார்க்குறதுக்கு ஜாலியாக தான் இருக்குது. ஸோ வாங்க பார்ப்போம் இதே முறையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கோ 3, 2, 1. என்ன மாதிரி காதலை சொல்ல முடியாமல் போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. காதலையும் சொல்ல முடியாது, ஏன்னு காரணத்தையும் சொல்ல முடியாது. எப்ப பார்த்தாலும் அவங்க கூட சுத்திட்டு இருக்க, சாயந்தரம் அவங்க கூட கிளம்பி போயிடுற. தினமும் நீங்க ரெண்டு சாகர் டிராவிட் ரக்ஷனே வேற லெவல் காம்போ. இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்சது ரெண்டே விஷயம். வாமா மாமா ரீமிக்ஸ். அந்த ஒன்றும் ஒட்டி. அப்ப இன்னொன்னு நாட்டி நல்லா இருக்கு இந்த ரீமிக்ஸ். இதயா, நாளைக்கு என்னோட பர்த்டே, நீயும் வந்தா நல்லா இருக்கும். இவ்ளோ பேர் இருக்குமோ உன்னை கூப்பிட்டுருக்கானா கண்டிப்பா ஸ்பெஷல் தான் மச்சான். ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரியும் நல்லா இருக்கு ஆக்சுவலி. எவ்வளவு நாள் தான் இப்படி கண்ணாலே காதலிச்சுட்டு இருப்பேன்? வாய் திறந்தும் லவ் சொல்றா. சொல்றேன். அஜய், நம்மளால திரும்பி பார்க்க வைக்க ஐடியா இருக்கு சார். கௌதம் ஒரு டவுட் கேட்டாங்களா சார்? ஆமாம், அந்த டவுட்டை இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும் சார். கௌதம் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா நானும் பதில சொல்லிடுவேன். டவுட் ஓகே சார். தம்பிய பார்த்தா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்கிற ஒரு மாதிரி இவரு 3 வருஷத்துல சொல்லாத லவ் 3 நிமிஷத்துல சொல்லுவியோ? ரொம்ப நாள் கழிச்சு தம்மன் ஆன் ஸ்கிரீன். உன்னை பார்த்தா என் கூட பிடிச்ச பழைய ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கேன். உன்ன மாதிரி எனக்கு என் லவ் சொல்லாம இருக்க முடியாது. I fight for my love. நீ அதுக்கு நல்லா அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. இப்ப கூட நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறவா, என்ன பத்தி நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும், நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும். மனோஜ் படம் வேற வந்து லெவல் ட்விஸ்டா இருக்கு ப்ரோ. டிராமால கூட வராத புது மேட்டரா இருக்கு. பேச்சுலர் ட்ரிப்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் கூட்டு வரும்போதே தெரியும்டா இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவேன். லைஃப்ல நம்ம கடந்து போற எந்த ஒரு நிமிஷம் நமக்கு திரும்ப கிடைக்காது. சந்தோஷமோ சங்கடமோ மனசுல பட்டதை சொல்லிடுங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்கு. ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. விஷுவல்ஸ் ஆர் வெரி நைஸ். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நாங்கள் இப்படி தான் சார் இருப்போம். ஓ பியூட்டிஃபுல். இதை கொடுத்து எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடு, சக்சஸ் ஆயிடும். ஏ சிரி, ப்ளே வெண்ணிலவே வெண்ணிலவே. Now playing Vanillave Vanillave. வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்டம் ஏனம்மா என் நினைவில் உன் நினைவே. அட்லீஸ்ட் வெண்ணிலவே கேட்டுச்ச சிரிக்கு, அதுவே பெரிய விஷயம் உண்மையை சொல்ல போனா. ஓகே பட் யா, ஃபாத் பார்க்க செம்ம ஜாலியாக இருக்காரு, நல்லா இருக்காரு அப்படி பார்க்க. அண்ட் ஆல்சோ நாட் ஓன்லி ஃபார் எவ்ரி ஒன். நான் வரிசையாக வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமன் எக்ஸ்ட்ரீம் டியூட்டிடா, சத்தியமா செம்மையாக இருக்குது மியூசிக்கு. முக்கியமாக எஸ்பெஷலி இந்த ட்ரெய்லர் ஸ்கோரு, மாமா மாமா ரீமிக்ஸ்ல இருந்து அந்த இதயா பிஜிஎம் வரையும் எவ்ரி திங் வாஸ் ஸோ ஸ்பாட் ஆன் வித் விஷுவல்ஸ். அவ்வளோ இன்சிங்க்ல இருக்கு. அந்த விஷுவலி மாண்டாஜஸ் கூட ரொம்ப அழகா, ஒரு நல்ல ப்ரீஸியான க்யூட்டான ஒரு படம் பார்க்க போகிறோம். ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப அப்படியே அந்த லொக்கேஷன்ஸ், ப்ரொடக்ஷன் டிசைன்,
ப்ரொடக்ஷன் வேல்யூ எவ்ரி திங் லுக்ஸ் வெரி கிராண்ட் ஆல்சோ. அது பிரச்சனை இல்லை, கிராண்டியர் வந்து வந்துடும். பட் அது பொருட்செலவு. கிராண்டியர்ன்றது பொருட்செலவு. பட் நான் பேசுறது வந்து த ஃபீல் ஆஃப் த ஃபிலிம் இஸ் வெரி ட்ரூ ஆஃப் இட்ஸ் ஓன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இட் ஹேஸ் அ ட்ரூ எமோஷன் டு ஸ்பீக்ன்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா க்யூட்டா இருக்கு, ஹார்ட் வார்மிங்கா இருக்கு. எஸ், தட் இஸ் த ரைட் வேர்ட். ஐ திங்க் த ஹோல் ட்ரெய்லர் இஸ் வெரி ஹோல்சம், ஹார்ட் வார்மிங். அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பஸ் நான் ரொம்ப ராம்காம்ஸ் பார்க்குற ஒரு ஆளு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராம்காம்ஸ் பார்க்குறது. அதுக்குன்னு ஃபேவரட் ஜான்ரா ராம்காமான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஜான்ரா ராம்காம்னு வச்சிங்களேன். பட் நிறைய ராம்காம் பார்க்குற ஆளு. எனக்கு சம்டைம்ஸ் வந்து ஏன்னா அந்த ஹோல்சம் ஃபீலிங் நல்லா இருக்கும். அவங்க ஒரு படம் பார்த்து முடிக்கும் போது, படம் பார்க்கும்போது லைட்டாக சின்ன கண்ணீரோட, லைட்டாக ஃபுல்லாக சிரிப்போட, அப்படியே ஜாலியாக நல்ல படம் பார்த்துட்டா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்து ராம்காம் எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கும். மற்ற படம் கொடுக்காதுல்ல, இது ராம்காம் எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கும். ஸோ ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ராம்காம். ஸோ அது அந்த வரிசையில் இதய முரளி இதுவரையும் வந்த கண்டென்ட்டை வச்சு பார்க்கும்போது எவ்ரிதிங் லுக்ஸ் வெரி ப்ராமிசிங். கண்டிப்பாக ஒரு அழகான படம் பார்க்க போகிறோம். வாங்க நல்ல படம் பார்த்துட்டு போங்க அப்படின்ற ஒரு ஃபீலில் கண்டிப்பாக திஸ் ஃபிலிம் டஸ் ப்ராமிஸ் திங்ஸ். அண்ட் தமன் ஆன் ஸ்க்ரீன் பார்க்கவும் ஜாலியாக இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு. அண்ட் நிஹாரிகா தமன் காம்போ தட் இஸ் ஆல்சோ லுக்கிங் ஆக்சுவலி வெரி ஃப்ரெஷ் அண்ட் நைஸ். அப்புறம் 2 கெமிஸ்ட்ரி கைடலோரும் சரி. இப்படி நான் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஓ பிரீத்தி ஸ்கூல் போர்ஷன், கைடு வந்து அதுக்கப்புறம் வர போர்ஷன் அவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தா மறுபடியும் நியூயார்க்லேயும் பிரீத்தியை பார்க்குறேன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேச்சுலர் பார்ட்டின்னு சொன்னாங்க. ஸோ மேபி கைடுக்கும் இவருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி தென் தே கோ ஃபார் பேச்சுலர் பார்ட்டி. அங்கே பிரீத்தியை பார்க்குறாரு, கன்ஃபியூஷன் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே, குட் பி சார்ட் ஆஃப் சம்திங் லைக் தட். தெரில, தட் இஸ் அதான் எப்பயுமே காம்ப்ளிகேஷன்லாம் ராம்காம்னாலே காம்ப்ளிகேஷன் தான் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர்லேயே காம்ப்ளிகேஷன் இல்லாமல் அதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட் தூண்டுற ஒரு விஷயம் ராம்காம் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக உட்காந்து எங்கேஜிங்காக பார்க்குற ஒரு படமாக இது இருக்கும் நான் நம்புகிறேன். ஆகாஷ் பாஸ்கரன் டெபியூ டைரக்டராக கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு நான் நம்புகிறேன். ஏன்னா இட் லுக்ஸ் வெரி ப்ராமிசிங். விஷுவலி இட் இஸ் லுக்கிங் கிரேட். எந்த பிரச்சனையுமே இல்லை. விஷுவலி இட் இஸ் லுக்கிங் குட். அதர்வா ரொம்ப சார்மிங்காக அமைச்சிருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. இந்த ஜோனில் இந்த ஃபீல் குட் ஜோன் அதர்வா பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது நம்மளுக்கு, உண்மையை சொல்ல போனால். மற்ற எந்த ரோல்ஸை விடையும் இந்த சாக்லேட் பாய் வந்து அதர்வா தின்னு சாப்பிட்டுருவார் அந்த ரோலை வந்து. அந்த 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 வகையில் இதே முரளி அண்ட் ஆல்சோ த டைட்டிலர், அந்த டைட்டில் திங் அவர் அப்பாக்கான ட்ரிபியூட் அப்படின்றப்ப இட் லுக்ஸ் வெரி பர்சனல். ஒரு நல்ல கதையை தான் சூஸ் பண்ணி இந்த டைட்டிலுக்காகவே நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஐ ரியலி ஃபீல் தட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக நல்ல ப்ராமிசிங்கான படம் வருது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜூலை 10 அப்படிதான் நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு வாரம் அடுத்த வாரம் ரிலீஸ். வெயிட் பண்ணுவோம். அடுத்த வாரம் ஜூலை 10 நான் இது இந்தியா வந்துடுவேன். ஸோ கண்டிப்பாக அங்கே பார்த்துருவோம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் படம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். நன்றி.